காசால யுத்த நிறுத்தம் ஏற்படுமா, இல்ல பழைய வழியும் வேதாளம் முருங்கை ஏறுமா, நெதன்யாவோட மனநிலை எப்படி இருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்ஜே தமிழ்நாடு செய்திகள் அண்ட் நான் உங்கள் எஸ்ஜே. கிட்டத்தட்ட நிறைய பத்திரிகைனாலும் சரி, டிவி சேனல்ஸ்னாலும் சரி ரிப்போர்ட் பண்றது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, கிட்டத்தட்ட ஒரு சமாதான பேச்சுவார்த்தைக்கு, ஒரு போர் நிறுத்தத்துக்கு வந்து சேர்ந்தடா இஸ்ரேல் ஒரு போர் நிறுத்தத்துக்கு தயாராகி விட்டது அப்படிங்கிற ஒரு அளவுல தான் எல்லாருமே சொல்லிட்டு இருக்காப்ல. அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் தன்னோட ட்ரூத் சோசியல் அப்படிங்கிற தன்னோட சொந்த வலைத்தளமான ஒரு ஆப் இருக்கு. அதுல ஒரு அறிவிச்சது என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு 60 நாள் போர் நிறுத்தத்துக்கு ஒரு ஃபார்முலா முன் வச்சிருக்கோம் ஹமாஸ் கிட்ட. விரைவில் ஹமாஸ் ஒப்புக்கொள்ளுவாங்க. நெதன்யாகு ஒப்புக்கொண்டுட்டார் அப்படிங்கிற அளவுக்கு சொல்லியிருக்காங்க. நெதன்யாகு ஒப்புக்கொண்டுட்டார் அப்படின்னாலே உள்ள இருந்து ஒரு உள்குத்து இருக்கும் அப்படிங்கறத நான் கருதுறது. மட்டும் இல்லாம அமெரிக்கா தன்னிச்சையா செய்யறதுனால இது நெதன்யாவுக்கு இஸ்ரேலுக்கு சாதகமா தான் இருக்கும். இருந்தாலும் நடுநிலையா இருக்கிற கத்தர் இருக்கிறதுனால அவ்வளவு குயிக்கா தலைகுத்தனையா இல்லாட்டி ஒரு ஏமாற்று வழியா இருக்குமா அப்படிங்கிற ஒரு சிந்தனையே நம்ம கிட்ட இல்லாம இல்ல. இருந்தாலும் இந்த 60 நாள்ல என்னெல்லாம் நடக்க போகுது, என்ன ஏது ஏ டு செட், அது பத்தின டீடைல்ஸ் எதுவுமே வெளியில வரல. ஏன்னா திங்கக்கிழமை, அதாவது 8ஆம் தேதி நெதன்யாகு அமெரிக்கால டொனால்ட் ட்ரம்ப் போய் சந்திக்கிறாங்க. அதுக்கு முன்னோடியா 6ஆம் தேதி அவங்களோட பாராளுமன்றத்துல பாராளுமன்றம் மட்டும் இல்ல, அவங்களோட மந்திரி சபையில இந்த இதை ஒப்புதல் வாங்குறாங்க. அதுல ஒப்புதல் கிடைக்கா அப்படிங்கிறது பாக்குறோம். ஒப்புதல் கிடைச்ச பிறகு இதை கொண்டு போய் அமெரிக்காட்ட கொடுத்து அதுக்கப்புறம் அமெரிக்கா சம்மதிக்கணும், அமெரிக்கா சொல்லணும். இதுல என்னெல்லாம் இது தலை தெரிய போறான், என்னதெல்லாம் தலை குத்தினா மாத்த போறான் அப்படிங்கறதெல்லாம் ஆண்டவனுக்கு மட்டும்தான் வெளிச்சம். இருந்தாலும் இஸ்ரேல் ஒரு பிரஷர்ல தான் இருக்காப்ல அப்படிங்கிறது மட்டும் நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுது. இந்த பிரஷருக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேடி பார்க்கும்போது 2-3 விஷயம் நமக்கு வருது. அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, சவுதி அரேபியா எவ்வளவோ என்னெல்லாமோ பிளாட்லாம் பாட்டு காமிச்சு அதை சொல்லி இதை சொல்லி ஏமாத்தி எப்படியாவது இந்த ஆபிரக மக்கள்ல கையெழுத்து வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கிறதுனால அந்த வழிக்கெல்லாம் நடக்கவே இல்லை. தெளிவா சொல்லிட்டாப்ல 2 states, நீ பாலஸ்தீனுக்கு ஒரு தனி நாடு கோடு, நீ ஒரு தனி நாடு இஸ்ரேல் தனி நாடு அப்படின்னா நம்ம இதை அங்கீகரிக்கலாம். இல்லாட்டினா அது வேற அங்கீகரிக்க முடியாதுங்கிற நிலைமையில இருக்கிறாங்க. அப்போ பாலஸ்தீனுக்கு சுதந்திரம் கொடுக்கணும், அந்த ஒரு பிரஷர் அங்க நின்றுட்டு இருக்கு. இதுவரை அரபு நாடுகள் ஒரு கள்ள மௌனம் காத்து வந்தது உண்மைதான். ஆனா இப்ப அந்த கள்ள மௌனத்துல இருந்து சிலர் மாறி இருக்கிற சில செய்திகள் வருது நமக்கு. என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இது ஏன் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, ஈரான் இஸ்ரேலை அடிச்சதோட அந்த அரபு நாடுகள் வளைகுடால மத்திய கிழக்குல நிறைய மாற்றங்கள் வந்திருக்கிறதா சில செய்திகள் இருக்கு. குறிப்பா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இஸ்ரேலுக்கு மேல ஒரு மிகப்பெரிய தாக்குதல், அதாவது இஸ்ரேலை தொட முடியாதுன்னு நினைச்சிட்டு இந்த இடத்துல ஈரான் அடிச்சு ஒரு காசா மாதிரி மாற்றி காமிச்சதுல இவங்க எல்லாருமே திரும்பி பாக்குறப்ப, அப்போ இஸ்ரேலையும் தொட முடியும், இஸ்ரேலையும் தாக்க முடியும், இஸ்ரேலையும் அழிக்க முடியும். ஏன்னா இவங்க எல்லாருமே ஒரு அந்த பழைய தென்னாலிராமன் கதைகளை சொன்ன மாதிரி, பாலை கண்டானா பூனை ஓடுமா. ஏன்னா பால் ஏற்கனவே தென்னாலிராமன் அதுக்கு முதல்ல பால் காமிக்கும் போது நல்ல குடிக்கிற பால் கொண்டு போய் காமிப்பா, அது கொண்டு போய் குடிக்க பார்க்கும், சுற்றுரும். இந்த சூடு கண்ட பூனையா தான் இவங்க எல்லாருமே இருந்தாப்ப 6 நாள்ல அடிச்சு தூக்கி போட்டுட்டு போனேன். அந்த இஸ்ரேல் தான், அந்த பிம்பம் தான் இவ்வளவு நாள் அந்த உலகத்திலே இருந்துச்சு. ஆனா அந்த பிம்பத்தை உடைச்சது யாரெல்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஹமாஸும் காசாவில் உள்ள போராளி குழுக்களும் அப்புறம் ஈரானும் 2 பேரும் இதை அடிச்சு தூக்குனாப்ல. அப்புறம் ஹிஸ்புல்லா, ஈரானோட பிராக்சி ஹிஸ்புல்லாவும் பூதிகளும். அப்ப இவங்க எல்லாம் இஸ்ரேலை தாக்குனதோட இன்னைக்கு கிட்டத்தட்ட 635 நாள் ஆகுது, முடியல. ஆனா இன்னைக்கும் அப்பாவில கொண்டுட்டு இருக்கானே தவிர, அதே மாதிரி இஸ்ரேல் ராணுவத்தை இலக்கு வச்சு நல்லா அடிச்சுட்டு இருக்காங்க. இந்த அடி அந்த அடி ஒரு முக்கியமான காரணம், இஸ்ரேல் வாங்குற இந்த அடியும் முக்கியமான காரணம் நெதன்யாகு இந்த சமாதான பேச்சுக்கு போறதுக்கான காரணம். ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, அவங்களோட மக்களை, அவங்களோட ராணுவ வீரர்களை, இளம் வீரர்களை ஏகப்பட்ட பேரை இறந்துட்டு இருக்காப்ப, கொத்து கொத்தா அனுப்பி கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த கொத்து கொத்தா அனுப்பி இந்த செத்து கொண்டு போறத பார்த்துட்டு இனியும் இருந்தான்னா நமக்கு தாக்கு பிடிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு பயம் இன்னைக்கு நெதன்யாவுக்கு வந்திருக்குங்கிறது உண்மை. இப்பவும் கொண்டுட்டு இருக்காங்க. நீங்க கேட்பீங்க, இப்பவும் கொண்டுட்டு இருக்காங்க. அதாவது இந்த அணையரசி ஆளி கத்தும்
அப்படிம்பாங்க, பயங்கரமா கத்துவோம் அப்படிங்க, அதாவது பயங்கரமா எரியும் அப்படிம்பாங்க. அதே மாதிரிதான் வந்துகிட்டு இந்த நெதன்யாகு, அதாவது நிறுத்த போறோம் அப்படிங்கிற முடியல கடைசி வரை எவ்வளவு பேத்த கொள்ள முடியுமோ அந்த கொன்று அந்த ஒரு சந்தோஷத்தை சுகத்தை வந்து அனுபவிக்கிறதுக்காக தான் வந்து கொண்டுட்டு இருக்காரு. அதே சேம் பிளான தான் ரிட்டானா வந்துகிட்டு ஹமாஸ் வைக்கிறப்ப அடிக்கிற அடி பயங்கரமா இருந்தா மட்டும்தான் இவன் வந்துகிட்டு ஒரு வழிக்கு வருவான், இல்லன்னா இவன் வழிக்கு வரமாட்டான் அப்படிங்கிற அவனை இப்ப பயப்படுத்துறது இதுதான். அப்படிங்கிறப்ப கொத்தா வந்து கொண்டுட்டு இருக்காப்ல ராணுவ வீரர்களை. இது ஒரு பிரச்சனையா இருந்துச்சுன்னா அடுத்த பிரச்சனை வந்துகிட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஈரானை ஏற்கனவே தாக்கி ஈரான் அடி வாங்கி சுட்டு ஒரு கை வந்து சுடுபட்டு நிக்கிற ஒரு இஸ்ரேலுக்கு ஒரு நியூஸ் வெளியில வந்துட்டு இருக்கு. அது எவ்வளவு தூரத்துக்கு உண்மையா இருக்குங்கிறது எனக்கு வந்து நம்ப முடியல. இஸ்ரேல் வந்து மீண்டும் வந்து ஈரானை தாக்குறதுக்கு தயாராகுது. ஆனா இவன் தாக்குவாங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை. ஆனா ஈரான் வந்து இஸ்ரேலை தாக்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. ஏதாவது ஒரு காரணம் காட்டி ஒரு தாக்குதல் நடத்த ரெடியா இருக்கு. இந்த அடிங்கிறது ஒரு மிகப்பெரிய அடியா இருக்கும். கிட்டத்தட்ட இனி அடிச்சானா இங்க மட்டும் இல்ல, சிலப்ப சைப்ரஸ் வர வந்துட்டு அடிப்பாப்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு தாக்குதல். ஏன்னா நீ அமெரிக்கா மட்டும் இல்ல, வேற ஏதாவது யூரோப்பியன் யூனியன் யாராவது வந்து உள்ள இறங்கினா சைப்ரஸ் வர அடிக்கிறதுக்கும் அதே மாதிரி இங்க இருக்கிற தீவையும் அடிக்கிறதுக்கும் வந்துகிட்டு ரொம்ப தெளிவா தயாரா இருக்காப்ல. இனி அமெரிக்கா இறங்குமாங்கிற சந்தேகம் தான். ஏன்னா அமெரிக்கா இறங்குனானா நிச்சயம் அரபு நாடு உள்ள அமெரிக்கன் பேஸை வந்து அடிச்சு காலி பண்ணுவோம். நம்ம போன மாதிரி சொன்ன மாதிரி எல்லாம் சொல்லிட்டு அடிக்கிறப்பெல்லாம் கிடையாது, அடினா அடிதான் அப்படிங்கிற அளவுக்கு தான் வந்துகிட்டு பேசிட்டு இருப்பாங்க. அதனால அமெரிக்கா இவனா ஒன்னும் செய்ய முடியாது. அந்த கடல் கரையில நின்றுகிட்டு தடுக்க முடிஞ்சுன்னா தடுத்துக்கலாமே தவிர அடிக்க முடியாது. அந்த அளவுக்கு தான் இப்போ உள்ள ஒரு நிலைமை. இது ஈரான் அளவு புரிஞ்சு வச்சிருக்கு. அதனால ஈரான் வந்துட்டு ஒரு தாக்குதல் நடத்தலாம் அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்துகிட்டு சில ஆய்வாளர்கள் எடுத்து சொல்லிட்டு தான் இருக்காங்க. இதோட இல்லாம மூணாவதா நிக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஏமன்ல ஹூதி விடவே மாட்டேங்க. இப்ப நேத்து கூட வந்துகிட்டு பென்குரியன் விமான தாவளத்துக்கு நேரம் அடிச்சா ஃபிளைட்டு டேக் ஓவர் செய்யற நேரத்துல வந்துகிட்டு நிறுத்தி கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் இறக்கி ஓட விட்டு பென்குரியன் விமானத்தை மூடிட்டான். இது வாரத்துல 4 நாள் வந்துட்டு மூட வச்சிடறான், லீவ் கொடுத்துறான். இந்த மழை வந்துச்சுன்னா பிள்ளைங்களுக்கு வந்து ஸ்கூல் லீவ் கொடுக்குற மாதிரி ஹூதி அங்கேருந்து அடிப்பான், பென்குரியன் விமானத்துக்கு லீவ் கொடுத்துருவான். அவன் ஏற்கனவே சொல்லிட்டான், நான் கப்பலை நான் நிறுத்திட்டேன், அடுத்த இந்த விமான சேவையை நான் நிறுத்திட்டேன், வான்வெளியை நான் மூட வச்சிருவேன். மூட வச்சுட்டான்னா உன்னோட பொருளாதாரம் வந்து பாதிக்கணும் அப்படிங்கிறது. அமெரிக்காக்குள்ள பயமும் அதுதான். இன்னும் ஒரு அடி அடிச்சிச்சுன்னா இதுக்கு எல்லாமே வந்து துட்டு கொடுக்குற யாரு? இவன் அமெரிக்கா தான் துட்டு கொடுக்கணும். ஏன்னா இவனோட ரவுடி தானே அவன். அப்ப இவன் அடிச்சு முடிச்சுட்டானா இவன் தான் வந்து துட்டு கொடுக்கணும். அப்போ ஏற்கனவே கடன்ல இருக்கிற அமெரிக்கா இதுக்கு மேல இவன் கடனை ஏத்துக்கிட்டானா இங்க அமெரிக்கா வந்து மிகப்பெரிய பிரச்சனை வந்துகிட்டு எழும் அப்படிங்கிற ஒரு பயமும் வந்துகிட்டு ட்ரம்புக்கு இல்லாம இல்ல. ஆனாலும் வந்துகிட்டு யோசிக்காத மூளை ஏதாவது செய்யும், அது வேற ஒரு கணக்கு. அப்ப இதையெல்லாம் சுத்தி நிக்கதான் ஏமன் இப்ப வந்துகிட்டு அமெரிக்கா கப்பலையும் வந்துகிட்டு பிடிச்சு நிறுத்த ஆரம்பிச்சிட்டாப்ல. அந்த அக்ரிமெண்ட்ல இருந்து வெளியில வந்துட்டாப்ல. இனி காசாக்கு நீ வந்துகிட்டு காசால இருந்து வெளியேறினா மட்டும்தான் அந்த வழியில வந்துகிட்டு செங்கடல் வழியா வந்துகிட்டு நீ கப்பல் போக்குவரத்து நடக்கும், இல்லாட்டா நடக்காது. ரஷ்யா சைனா கப்பல் தவிர வேற எந்த கப்பலும் போகாது அப்படிங்கிற அளவுல வந்துட்டு ஹூதி நிறுத்தி வச்சிருக்காப்ல. இந்த பிரச்சனைகள் எல்லாம் இருக்க இந்த பிரஷர் எல்லாத்தையும் வச்சுதான் வந்துகிட்டு திங்கக்கிழமை வந்துகிட்டு நெதன்யாகு போறாப்ல. அங்க போய் கெத்து பேசுறாப்லையா இல்ல உண்மையில இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணுங்கிற நிலைமையில இவங்க முடிவு பண்ண போறாங்களா அப்படிங்கறத நம்ம வந்துகிட்டு பொறுத்து தான் பார்க்கலாம் என்ன பண்ண போறாங்கன்னு. விடிவுகாலம் வருமா வரலையா அப்படிங்கறது வந்துகிட்டு நம்ம இப்பவும் வந்துகிட்டு கன்ஃபார்மா சொல்ல முடியாது. நிறைய பேர் வந்து கன்ஃபார்மா சொல்லிட்டு போயிருவாங்க, அங்க வருது வந்துட்டு சில யூடியூப்ல பார்த்தாங்கன்னா முடிஞ்சிச்சு, ஏதோ சமாதான பேச்சுவார்த்தை நடந்து முடிஞ்சிச்சு அப்படிங்கிற அளவுக்கு தான் இஸ்ரேல் வந்து வெற்றி பெற்று அந்த அளவுக்கு தான் வந்து கொண்டாடிட்டு இருக்கானு, கொண்டாடிட்டு வரானு. அவனை ஏமாத்தி வந்துகிட்டு தம்ப்நெயில வச்சுக்கிட்டும் வந்துகிட்டு பொய்யான செய்தி கொடுத்துட்டும் அவன் வந்து சப்ஸ்கிரைபர் ஏமாத்திட்டு இருப்பான். நமக்கு அதெல்லாம் தேவையில்லை, நமக்கு கிடைக்கிற நியூஸ் கரெக்டா கொண்டு போய் சேர்ப்போம் அப்படிங்கிறது தான் நம்மளோட பாலிசி. அப்போ என்ன நடக்கு அப்படிங்கிறதும் திங்கக்கிழமை போயிட்டு அங்க என்ன நடக்குது அப்படிங்கிறதையும் வந்துட்டு நம்ம விரைவா வந்துட்டு அப்டேட் பண்றதுக்கு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோ மாதிரி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொண்டு உங்கள் எஸ்டே.